சாணக்கியாவுடைய அலசல்ல வெற்றி வாய்ப்பு 2026 ஏப்ரல் நம்ம நடத்தினது வந்து திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு நம்முடைய அலசல் படி உத்தரவாதமாக கேரண்டியா டிஎம்கே வென்றக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது 103 தொகுதிகள் திமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கு. திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்டுகள், மதிமுக, அதாவது உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுற மதிமுக எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 103 தொகுதிகள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய அனலிசிஸ் தெரிய வருது. அடுத்தா நீங்க பார்த்தீங்கன்னா 102 தொகுதிகள், ஒரே ஒரு தொகுதி மட்டும் கம்மியாக அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு இருக்கிற தொகுதியில் 102, 234 தொகுதியில் 103 தொகுதிகள் திமுக கூட்டணியும் 102 தொகுதியில் அதிமுக கூட்டணி வெல்ல. அதிமுக, பாஜக, அம்மா மக்கள் முன்னேற்றம், தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட அத்தனை கட்சிகளுமே சேர்ந்து 102 தொகுதியில் வந்து அதிமுக கூட்டணி வெல்ல வாய்ப்பு. ஒரே ஒரு சீட்ல வந்து கடுமையான போட்டிங்கிற பார்க்குறோம். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய தொகுதி உங்களுக்கு தெரியும் 29 தொகுதி இழுபறியா இருக்குது. யாராலையும் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற பார்க்கணும். ஸோ இந்த இழுபறி அப்படிங்கிறதுக்கான ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். இழுபறி அப்படிங்கிறது வந்து இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம், சரிபாதியாக போகலாம். இந்த 29 ஒட்டுக்க அதிமுக கூட்டணி பக்கம் போகலாம், இந்த 29 ஒட்டுக்க திமுக கூட்டணி பக்கம் போகலாம், இந்த 29 ஓரளவு நம்பர் திமுக கூட்டணிக்கும் ஓரளவு நம்பர் அதிமுக கூட்டணி போகலாம். இந்த 29 தொகுதி ஏன் வந்து ஒரு இழுபறி தொகுதியா இருக்குன்னு தமிழக வெற்றி கழகம் சொல்லக்கூடிய திரு விஜயோட கட்சி உள்ள போந்ததுல வந்து எந்த பக்கம் எந்த ஓட்டு எந்த சீட்டு போகணும் பல தொகுதியில் பார்க்க முடியல. அது ரொம்ப முக்கியமா இந்த 29 தொகுதியில் கணிக்க முடியலங்கிற பார்க்குறோம். இது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண தொகுதியில் பார்க்குறோம். அதனால வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம அனலைசிஸ் பார்த்தீங்கன்னா 2026 ஏப்ரலில் நம்முடைய அனலிசிஸாக, நம்முடைய கருத்து கணிப்பாக அல்ல, நம்ம மக்கள்கிட்ட போய் களப்பணி ஆற்றி வந்த விஷயமா இல்லை, நம்முடைய ஃபீல்டு ஒர்க் மூலமாக இல்லாமல் நம்முடைய பின்னாடி ஹிஸ்டரி ரிசர்ச் இது மூலமாக அனலிசிஸ் மூலமாக பார்த்ததில் 103 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கும் 102 தொகுதிகள் அதிமுக கூட்டணிக்கும் இழுபறியாக 29 தொகுதிகளும் இருக்கும் என்று நாம அலசல் மூலமாக அறிகிறோம்.